now we are going to see about Wheatstone bridge, the Wheatstone network னு சொல்லுவாங்க. இது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா இருக்கு. அந்த ஜங்ஷன் ரூல், லூப் ரூல் இந்த ரெண்டையும் அப்ளை பண்ண ஒரு சர்க்யூட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, R1, R2, R3, R4. If you know any 3, you can able to find out fourth one. Unknown resistance can be determined from this circuit by knowing 3 known. 3 தெரிஞ்சு 4வது வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த Wheatstone bridge தான் மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு அப்ளையன்ஸ்ல யூஸ் பண்றோம். மீட்டர் பிரிட்ஜோட வேலை என்னன்னா, ஒரு அன்னோனை வச்சு ஒரு நோனை கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்ல P by Q equal to R by S என்ற அதே தான் இங்க R1 by R3 equal to R2 by R4 என்ற கண்டிஷன்ல அங்க மீட்டர் பிரிட்ஜ் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த சர்க்யூட் தான் யூஸ் ஆகுது. இட் இஸ் a closed circuit. It's an electrical circuit. ஓகே, நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். அது என்னது பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்? பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்னா இந்த கேலோமீட்டர்ல போற கரண்ட் 0 பண்றதுதான் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். ஓகே, எப்படி 0 பண்ணுவோம்னா பை ஆல்டரிங் R1, R2, R3, R4 இதை ஆல்டர் பண்ணி பிரிட்ஜை பேலன்ஸ் பண்ணும். ஸோ சப்போஸ் இந்த R4 தான் அன்னோன் வச்சுக்கேன், R2, R1, R3 இந்த மூணையும் நம்ம ஆல்டர் பண்ணணும். ஆல்டர்னா வேரியேஷன் ஆஃப் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை கேலோமீட்டர் ரீடிங்கை 0 பண்றேன். அப்ப எப்படி சப்ஸ்டியூட் பண்றோம்? R1, R3, R2 ஆல்டர் பண்ணி we made the galvanometer reading to 0 so that IG becomes 0. முக்கியமான விஷயம், IG 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? V ல இருந்து D க்கு current flow 0. அப்போ V and D are in same potential. Same potential. ஓகே, இதுல ஐன்ற கரண்ட் என்ட்ராது I1, I2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஜங்ஷன். இது கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணலாம். இங்க வருது I2 என்னவா மாறுது? IG பிளஸ் I4 மாறுச்சு. இங்க இந்த ஜங்ஷன்ல I1 IG ஆட் ஆகி I3 போகுது. I3 I4 ஆட் ஆனா அதே I வரும். க்ளோஸ் சர்க்யூட் அப்படின்னாலே இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவலா இருந்தா தான் அது க்ளோஸ். இங்க வெளியே போறது ஐனா உள்ளுக்குள்ள வரதா அதே ஐயா தான் இருக்கு. ஓகே, P and D are same potential. That means no flow of current அப்படின்னாலே என்ன கிளியரா நமக்கு தெரியும்? இங்க போற கரண்ட் இங்க ஐஜில போல நேரா I4 போயிடுச்சு அப்படின்ற ஃபேக்ட் நமக்கு தெரியும். அதே போல இங்க I1ல போன கரண்ட் இங்க ஆட் ஆருக்கு ஐஜி இல்ல, நேரா I3 ஈக்குவலா இது. இதுதான் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன்ல இந்த சர்க்யூட்ல IG 0 ஆனதுனால I2 equal to I4, I1 equal to I3 மாறிடுச்சு. சரி, we will என்ன பண்ண போறோம்னா, எந்த கண்டிஷன்ல IG equal to 0 நம்ம இப்போ பிராக்டிக்கலா R2, R1, R3 ஆல்டர் பண்ணி IG 0 ஆக்கிட்டு நம்ம ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்றோம். இப்ப மாத்தி சொல்றேன், அந்த கண்டிஷனை நீ இம்போஸ் பண்ணிட்டேன்னா IG 0. சோ எந்த கண்டிஷன் அந்த சர்க்யூட்ல வந்திருக்கு சோ தட் IG 0 ஆகும் அப்படின்ற கண்டிஷனை தான் இப்ப நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றேன். I am going to take a closed circuit A, B, D, A. A, B, D, A என்ற closed circuit. We will apply Kirchhoff first law, sorry, second rule. நமக்கு தான் தெரியுமே, algebraic sum of product of current and the resistor will be equal to algebraic sum of EMF. First round, A to B, I to R2 along the current power. At B to D plus along the current IG into G, we assume resistance of the galvanometer is G. D to A, I am going opposite to the current minus I1 R1. இதுல இந்த க்ளோஸ் சர்க்யூட்ல என்ன இல்ல? செல் இல்ல.
EMF 0. இப்போ I2 R2 plus IG G equal to I1 R1. Let it be equation number 1. அடுத்தது, we are taking a closed circuit BC DC. BC DB அப்படின்ற க்ளோஸ் சர்க்யூட் இன்னொன்னு எடுக்கிறேன். BC DB. பில இருந்து சி போறேன். அலாங் த கரண்ட் தான் போயிட்டு இருக்கிறேன். அலாங் த கரண்ட் போறப்போ I4 R4. இங்க ஆப்போசிட் B to C along the current. ஆனா C to D opposite the current. So minus I3 R3. I3 R3. அடுத்தது D to B போற அதுவும் minus IG G equal to 0. Minus அடுத்த சைட் கொண்டு போயிரு. I4 R4 equal to I3 R3 plus IG G. Let it be equation number 2. இப்போ in 1 and 2, I am going to impose the condition. We made IG 0. IG 0 ஆச்சுன்னா equation 1 become ஒன்னு என்ன ஆயிரும்? I2R IG 0 equal to I1 R1. Equation 2 become அதே IG 0 போடு. Equation 2 become I4 R4 equal to இந்த IG 0 ஆச்சு I3 R3. Let it be 3 and 4. 3 divided by 4 put. This I2 R2. 3 divided by 4 put. I2 R2 divided by I4 R4 equal to I1 R1 divided by I3 R3. IG 0 இருக்கிறப்போ I2 equal to I4 தானே? I1 I3 equal தானே? I2 equal to I4 na I2 I4 equal get cancel. I1 equal to I3 na I1 I3 cancel. அப்போ R2 by R4 equal to R1 by R3 is the bridge balance condition. அப்போ நம்ம நல்லா யோசிக்கிறோம். IG-ய 0 ஆக்கி கொண்டாந்தா இந்த கண்டிஷன். அப்ப மாத்தி சொல்லு. இந்த கண்டிஷன் நீ வச்சேனா கேலோமீட்டர் ரீடிங் 0 ஆயிரும். This is called bridge balance condition. அப்போ bridge balance ஆயிருச்சுனாலே IG 0. So இப்போ R4 நீ கால்குலேட் பண்ணும். R4 வெளியே எடுத்துற. R4 is the unknown resistant ஆதா. R2 cross multiply பண்ணு. R3 by R1 into R2 போட்டேனா இந்த மூணு நோன். R2 தெரியும், R3 தெரியும், R1 தெரியும். அப்போ R4 can be determined. இதான் Wheatstone bridge. This is the condition for bridge balance condition. இப்போ நீ என்ன பண்ண வேண்டாம் சார். R1 R2 R3 அட்ஜஸ்ட் பண்ணி R4 நோ. இந்த கண்டிஷனை நீ வச்சிட்டேனா போதும். R2 by R4 R1 by R3ன்ற கண்டிஷனை சர்க்யூட்ல வச்சா ஆட்டோமேட்டிக்கா கேலோமீட்டர் ரீடிங் 0 ஆயிரும்ன்றதான் bridge balance condition that we obtain from Wheatstone circuit. Okay.